கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த மாமன்ற கூட்டம் தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதையொட்டி சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கென தனி இருக்கைகளும் தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் தற்பொழுது திமுகவை சேர்ந்த 153 கவுன்சிலர்கள், அதிமுகவை சேர்ந்த 13 பேரும், காங்கிரஸ் 13 பேரும், பிசிகவை சேர்ந்தவர்கள் 4 பேரும், மதிமுகவை சேர்ந்தவர்கள் 2 பேரும், சிபிஎம் 3 பேரும், சிபிஐ ஒருவரும், ஐஎம்எல் ஒருவரும், பாஜகவை சேர்ந்த ஒருவரும் மற்றும் தாவிக ஆதரவு பெற்ற 5 சுயேட்சை கவுன்சிலர்கள் உள்ளிட்ட மேலும் 4 வார்டுகள் காலியாக உள்ளது. தற்போது இந்த நிலையில் இதுவரை திமுக அணியில் அமர்ந்து வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இனி எதிர்க்கட்சி வரிசையில் அமர அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் கடந்த கூட்டங்களில் இருந்த அமர்வு முறையிலேயே தற்போது இருக்கைகள் ஆனது அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூட்டத்தின் பங்கேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 0 ஹவர்ஸ் நேரத்தில் மட்டுமே கருத்து தெரிவிக்க முடியும் என்றும் தேவை நேரத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாநகராட்சியின் 4, 7 மற்றும் 8வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் மேயர் பிரியாவை நேரில் சந்திக்காத நிலையில் தற்பொழுது இன்று முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இது அரசியல் வட்டாரங்களில் கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக கூட்ட அரங்கில் முதலமைச்சர் விஜய் புகைப்படம், அதே போல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படமும் தற்பொழுது இடம்பெற்று உள்ளது. குறிப்பாக இதற்கிடையில் மாமன்ற கூட்டம் தொடக்கத்திலேயே மேயர் பிரியா தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் தவறான எண்ணத்தை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். திமுக ஆட்சி தற்காலிக தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளது. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் பல மேம்பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று மாமன்ற கூட்டத்தின் தொடக்க உரையிலேயே மேயர் பிரியா தனது உரையை பதிவிட்டுள்ளார். குறிப்பாக இது தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் என்பதால் கூட்டத்தில் நடைபெறும் விவாதங்கள் மற்றும் தீர்மானங்கள் தற்பொழுது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஓவியா.